இந்த பதிவு தேர்ந்தெடுத்து வந்த உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இது யாரோட ரீடிங்கா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எந்த ராசியோட ரீடிங்கா வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து உங்களோட நவம்பர் மாத ராசி பலனா இருக்கும். கேன்சர், கடகம். ஸோ கடக ராசிக்கான ராசி பலன் தான் இது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட ராசி கடகம். உங்களோட பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ. கடக ராசிக்கானது. ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஓவராலாக உங்களுக்கு இந்த மாதம் எங்கே இருக்கும் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாம் வெளியில் ஓடுது. இது என்னோட வந்து லக்கி சாம். இது வெளியில் வந்ததே பெரிய விஷயம். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி உங்களோட சென்டரில் இருக்குது. ஆமாம் இருக்குது. சோல் அண்ட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா இருக்குது. இந்த மாதம் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக காதலில் தான் இருக்கும். ஆமாம் மாதிரி நகர்ந்தாலும் நீங்கள் போவீங்க. உங்களோட எனிமிகள் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும். காதல் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனை விட்டு வெளியில் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக மூவ் பண்ணுங்கள். இது நிற்குமான்னு பார்க்குற ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலியோட எட்ஜில் இருக்குது. ஸோ ஃபேமிலி ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது லக் இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு போகும். வீடு சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பிறக்கும். இல்லைனா வந்து புதுசாக ஏதாவது வீடு கட்டுற ஐடியா இருந்துச்சுன்னா அது வந்து பாசிபிளாக ஆகும். கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் உங்கள் வீடு ரிலேட்டடாக. அது வந்து அதை பற்றின தெளிவு உங்களுக்கு பிறக்கும். கவலைப்படாதீங்க. மைண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் நீங்கள் சில விஷயங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக நான் ஏன் சாமி கும்பிட்றேன், இல்லைனா வந்து எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஏதாவது குழம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான தெளிவு பிறக்கும். உங்களோட மைண்ட் அண்ட் பாடி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த மாதம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த காதலையும் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். இந்த எதிரிகளை சமாளிக்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். லக்கு நீங்கள் சாமி கும்பிட உங்களோட லக் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாமி கும்பிடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை லக் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் காதல் விஷயத்தில் இந்த மாதம் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா காதல் தான். காதல் 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 அதுதான் சென்ட்ரலில் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுறீங்க. பட் உங்களுக்கு தடைகள் நிச்சயமாக இருக்குது. அந்த தடைகளை கடக்கிறதுக்கு உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைச்சிட்டே இருக்கும். மேபி இந்த ரீடிங்கில் கூட உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கலாம். பார்க்கலாம். கடகராசி ஸ்பிரிட்ஸ் நவம்பர் மாதம். சைலன்ஸ், கிரியேட்டிவிட்டி, வாய முடிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சைலன்ஸ், அமைதியாக ஞானி மாதிரி ஆயிடுங்க. அதான் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மைண்டு. உங்கள் மனசையும் உங்களோட உடம்பையும் எப்படி அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பார்க் இருக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில். அச்சீவ்மெண்ட் நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க. எப்போது உங்களோட மனசும் உடம்பும் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா. மேபி நீங்கள் வந்து மனசு சங்கடமாக இருக்குன்னு சரியாக சாப்பிடலை, இல்லைனா வந்து சரியாக ரெஸ்ட் எடுக்கலை, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட்டையும் பாதிக்கும், உங்களோட ஃப்யூச்சரையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு உங்கள் மனசும் உடம்பும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா. ஸோ இந்த மாதம் இதுதான் உங்களோட மெயினான கைடன்ஸ். ஒரு நிமிஷம் இந்த டெக்கில் இந்த கார்டு எடுத்துக்கிறேன் கிளாரிஃபிகேஷனுக்கு முன்னாடி. கடக ராசி ஸ்பிரிட்ஸ் நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் காதல் வந்து சின்ன வயசுலேருந்து வர காதலாக கூட இருக்கலாம், இல்லைனா போன ஜென்மத்து காதலாக இருக்கலாம். அதை ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட். கண்டிப்பாக தடைகள் இருக்குது நிச்சயமாக. எனக்கு கார்ட்ஸ் வெளியில் வரல. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். கடகராசி நவம்பர் மாதம் கொஞ்சம் தடுமாறி தான் வருவீங்க. நைட் ஆஃப் கப்ஸ் காதலை சொல்லுங்கள். 5 ஆஃப் கப்ஸ் காதல் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து காதலை சொல்லணும். அதுக்கான நீங்கள் கொஞ்சம் தயங்குறீங்க காதலை சொல்கிறதுக்கு. 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு போன ஜென்மத்து காதல், இல்லைனா வந்து சின்ன வயசுலேருந்து வந்திருக்க காதல். இது வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். எதையோ தேடுங்களேன். தேடுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேடுறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இவங்க ஏதோ சோஃபா கடையில் போட்டு எடுக்கிறாங்க. அதனால தான் இதுவும் நான் சொன்னேன். பழைய விஷயம் ஏதோ ஒன்று உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப விலை மதிக்க முடியாது. மேபி இந்த காதல் ரொம்ப விலை மதிக்க முடியாததாக இருக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் தொலைச்ச பொருள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். எதையாவது நீங்கள் மிஸ்பிளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து விளையாட்டாக ஏதாவது தேடணும். ரொம்ப லைட் ஹார்ட்டடாக அமைதியாக
சைலண்ட்டா கொஞ்ச நேரம் இருந்துட்டு, சும்மா ரேண்டமா தேடி பாருங்களேன். அத நீங்க அது உங்க கைகள்ல வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து கிடைச்சத வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க எங்கயாவது வெளில போங்க. உங்க காதல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நீங்க இருக்கிற எனர்ஜி, எடுக்கிற இடம் வந்து சரியான எனர்ஜியில இல்ல. ஸோ எங்கயாவது வெளில கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் உங்க காதல எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க. அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். நீங்க காதல ரொம்ப மிஸ் பண்றீங்க. அது ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த காதல் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நீங்க வேற ஏதோ தேடும்போது உங்க இந்த காதல் வந்து உங்க கைகள்ல கிடைச்சது. அதனால அதோட செப்பரேஷன். இப்ப நீங்க 2 பேர் செப்பரேஷன்ல இருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இல்லன்னா உங்க காதல உடைக்க யாராவது முயற்சி பண்ணலாம். 2 டிஃபரண்ட் வேஸ். ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கவங்க திரும்ப ஒண்ணு கூட போறீங்க காதல்ல. அது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அது வந்து ஒரு புதையல க கையில கிடைச்ச மாரி இருக்கும் உங்களுக்கு. நீங்க நேசிக்கிற பெண் வந்து டிவைன் ஃபெமினின். அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. உங்க காதல் வந்து விதிக்கப்பட்டது. இது வந்து பிரிவுங்கிறது வந்து நிரந்தரம் இல்ல. உங்க காதல் வாழ்க்கை வந்து பிரிஞ்சிருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. ரொம்ப அமைதியா இருங்க. கிரியேட்டிவிட்டியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியான தருணம் வரும்போது உங்க காதல நீங்க திரும்பவும் சந்திப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப வேகமா செயல்படணும். சேரியாட். வெளியில சொல்றாங்க. மூவ்மெண்ட். உங்க காதல்ல மூவ்மெண்ட் இருக்கணும். இத நீங்க வெளியில கூட்டிட்டு போங்க. இல்ல நான் அவங்கள வெளியில கூட்டிட்டு சொல்லுங்க. இது 2ல ஏதோ ஒண்ணு நடக்கணும். காதல் வந்து மூவ்மெண்ட் இருந்தா தான் அது வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும். ஆனா எல்லாத்தையும் நீங்க ரொம்ப சைலன்ட்டா பண்ணணும். யூ ஆர் கைடட். காதல எங்க கூட்டிட்டு போணும், எப்போ அவங்க கிட்ட போய் பேசணும், என்ன மாதிரி சொல்லணும், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்க மனச அமைதியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப தைரியமா போய் செய்ய வேண்டியத செய்ய சொல்றாங்க. கோ எக்ஸிஸ்ட். பிரச்சனைகள் இருந்தாலும் பரவால்ல. அத தாண்டி போய் பழகுங்க. திங்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல். யூ கேன் ஹேண்டில் தி சிச்சுவேஷன் வித் யுவர் விஸ்டம், கான்ஃபிடன்ஸ் அண்ட் கரேஜ். யூ ஆர் யூ ஆர் பேஷனேட் அண்ட் லவ்விங், பட் டோன்ட் லெட் யுவர் சென்சிட்டிவிட்டி ஓவர்வெல்ம் யூ. யூ ஆர் ஹானரபிள் அண்ட் கிஃப்டட், பட் ரிமைன் ஹம்பிள். ஸோ நீங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். யாராவது உங்கள ஹர்ட் பண்ண நெனச்சாங்கன்னா, ஈஸியா உங்கள பண்ணிட முடியும். ஏன்னா, யாராவது சோக டியூன் போட்டாங்கன்னா, நீங்க உடனே மெழுகு மாரி உருக ஆரம்பிச்சுருவீங்க. அதனால தான் சொல்றாங்க, அந்த சென்சிட்டிவிட்டி வந்து உங்க காதல் விஷயத்துல மட்டும் நீங்க பயன்படுத்தாதீங்க. ஐ அம் பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல். நீங்க ரொம்ப தைரியமான ஆள், ரொம்ப திடகாத்திரமான ஆளும் கூட. அதனால உங்களோட மனச வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணி உங்க காதல உங்க கையிலேருந்து பிரிச்சிடாம பார்த்துக்கோங்க. ஐ கேன் டூ லெஸ் அண்ட் அட்ராக்ட் மோர். நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. அதுதான் சோஃபா கடையில தான் போட்டிருக்கீங்க. தேடி கண்டுபிடிச்சிடும். உங்க காதல் எங்கேயும் தொலைஞ்சு போயிடல. நான் இத எடுக்கும்போது உங்களுக்கு தூரமா இருக்க 2 விஷயங்கள் உள்ள வருது. ஸோ இது இது உங்களுக்கு இன்னொரு சைன். நீங்க மனச அமைதியா வச்சுக்கிட்டீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, உங்க கைகளுக்கு எட்டாத பல விஷயங்கள் வந்து உங்க கைகளுக்குள்ள வரும். ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாசம் ஃபுல்லா. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.